வெரி குட் மார்னிங் சார். ஜெகதீஷ். வெரி 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 குட் மார்னிங். சொல்லுங்க ஜெயதீஷ் சார். சார் V20 பத்தி சார் சொன்னாரு, சூரி சார். அது நேர்லயே பார்த்தோம். இருந்தாலும் அது அன்னைக்கு சரியா எங்களால கவனிக்க முடியல. இன்னைக்கு சார் சொன்ன ஒவ்வொரு விஷயமும் ரொம்ப எக்ஸலண்டா இருந்தது சார். அதே போல வந்து பார்த்தீங்கன்னாக்கா V20க்கு மிகப்பெரிய லெவலில் சக்ஸஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னாருங்க. எல்லாம் நம்பர் ஒன்னா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. கண்டிப்பா அந்த நிலையை எல்லாருமே அடையணும் சார். தேங்க்யூ சார். வெரி குட். வேற மற்றவங்க என்ன கேட்டீங்க? ஹலோ, குட் மார்னிங் சார். குட் மார்னிங். சார் சிவோ சார் சொன்னது அன்னைக்கு நேர்லயும் பார்த்தோம். இப்ப பார்க்கும்போது இன்னும் நிறைய, அதாவது அந்த டைம்ல கொஞ்சம் விடுபட்டது அந்த மாதிரி இருக்கு. இப்ப வந்து லேர்ன் பண்றதுக்கு ஈஸியா இருந்தது சார். அதாவது 5 வருஷ கோல் எப்படி இருக்குன்ற ரொம்ப ஃபியூச்சர் அழகா வந்து செட் பண்ணி வச்சிருக்காங்க. அதை நோக்கி நம்ம கண்டிப்பா போகணும். எல்லாரும் இத வந்து ஒவ்வொருத்தரும் இது எந்த அளவுக்கு நம்ம growth இருக்கிற கம்பெனின்றத வந்து நான் இதுல இருந்து தெரிஞ்சுக்கிட்டேன். வெரி வெரி எக்ஸலன்ட் சார். அன்னைக்கெல்லாம் வந்து அவர் பேசும்போதெல்லாம் நேரா பார்க்கும்போது அப்படியே கண்ணிலேயே தண்ணி வந்துருச்சு. அந்த அதாவது அந்த மாதிரி ஒரு பெரிய விஷயத்துல நம்ம இருக்கோம். இத வந்து நம்ம எந்த அளவுக்கு ஒவ்வொரு பர்சனுக்கும் நம்ம சொல்லி கொடுக்கணும்ன்றத வந்து நான் இப்ப ஸ்டெப் எடுத்துட்டு இருக்கேன் சார். அதே மாதிரி இப்ப குட் சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டியும் கொடுத்துருக்காங்க. நியூவா வர பர்சனுக்கு வந்து 50% 100 PVக்கு மேல பண்ண அதை வச்சு ஃபாஸ்டாக் வந்து ஈஸியா பண்ணலான்றத நான் நேற்று நைட்ல இருந்தே போட்டுக்கிட்டு இருக்கேன் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. என்ன சிஓ சார் பேசுனதுல ஹைலைட் என்ன அப்படின்னா, நம்ம எப்படிப்பட்ட நிறுவனத்துல இருக்கிறோம். ஒரு 20 வருஷம் கடந்து இன்னைக்கு எத்தனையோ பேர் கிண்டல் பண்ணாங்க, எத்தனையோ பேர் சவால் விட்டாங்க, எத்தனையோ பேர் இந்த கம்பெனியை ஒண்ணுமே இல்லை அப்படின்னு ஏதோ பேசுனாங்க. பேசினவங்கெல்லாம் இன்னைக்கு அவங்கள தான் காணும். ஆனா கம்பெனி 20 வருஷமா ஸ்ட்ராங்கா 20 வருஷத்தை கம்ப்ளீட் பண்ணி 21வது வருஷத்துல அடி எடுத்து வைக்க போறாங்க. அப்ப இந்த கம்பெனில என்னென்ன மாற்றங்கள் பண்ணியிருக்காங்க? எத்தனை டிஎல்சிபி இருக்கு? எத்தனை பிரான்ச்சஸ் இருக்கு? அந்த பிரான்ச்சஸ் எவ்வளவு அழகா இருக்கு? அதுல ட்ரெய்னிங் மீட்டிங் ஹால் எவ்வளவு இருக்கு? சோ இது எல்லாமே இன்னைக்கு வேற நெட்வொர்க் மார்க்கெட்டிங்லயோ வேற இடத்துல இருக்குதா அப்படின்னு கேட்டா இல்ல. இல்ல இவ்வளவு சிஸ்டமேட்டிக்கா அது யூனிஃபார்ம். நேத்து பாஸ்கர் சார் நேத்து மீட்டிங்ல அழகா சொன்னாங்க. அதாவது டாப் டு பாட்டம் ஒரே யூனிஃபார்ம். நம்ம எம்டில இருந்து இன்றைக்கு சேர்ந்த டிஸ்ட்ரிபியூட்டர் வரைக்கும் ஒரே யூனிஃபார்ம். ஆல் ஆர் ஈக்குவல். ஆல் ஆர் இன் சிஸ்டம். சிஸ்டம்னா எல்லாம் ஒண்ணுதான். எல்லாரும் ஒண்ணுதான். சில இடத்துல போனீங்கன்னா சில பேர் யூனிஃபார்ம் போட்டிருப்பாங்க. டாப் லெவல் மேனேஜ்மெண்ட்லாம் யூனிஃபார்ம் போட்டிருக்க மாட்டாங்க. இல்ல டாப் லெவல் மேனேஜ்மெண்ட் யூனிஃபார்ம்ல வருவாங்க. கீழ இருக்கவங்க யூனிஃபார்ம்ல இருக்க மாட்டாங்க. ஆனா நம்ம கம்பெனில அப்படி இல்ல. ஒரு போட்டோவை திடீர்னு எடுத்துட்டு போய் யார்ட்டையாவது காட்டுனீங்கன்னா யாரு எம்டி, யாரு ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் அப்படின்றது புரிஞ்சிக்கவே ரொம்ப நேரம் ஆகும். நம்ம சொன்னாதான் தெரியும். அதே மாதிரி எத்தனை பிரான்ச்சஸ், எத்தனை ப்ராடக்ட், அந்த ப்ராடக்ட்டை எவ்வளவு குவாலிட்டியா கொண்டு வந்திருக்கிறாங்க. எல்லாத்தையுமே சிஓ சார் ரொம்ப தெளிவா சொன்னாங்க. கடந்த 13 வருஷமா நாங்க இதை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த ப்ராடக்ட் எல்லாம் நாங்க வந்து யூஸ் பண்ணி அதை அனுபவிச்சுட்டு இருக்கோம். அவங்க சொன்ன லைஃப் ஸ்டைலை நாங்க அனுபவிச்சுட்டு இருக்கோம். இன்னைக்கு ஃபாரின் ட்ரிப்ஸ், இல்ல காரு, அதாவது இதெல்லாம் நமக்கு வாழ்க்கையில கிடைக்குமா அப்படின்னு ஏங்கிட்டு இருந்தவங்க, அதை பற்றியே சிந்தனை செய்யாதவங்க இன்னைக்கு ஃபாரின் ட்ரிப் போயிட்டு இருக்காங்க. கார்ல போயிட்டு இருக்காங்க. எத்தனையோ கோடீஸ்வரங்க நம்ம ஊர்ல நம்மளை சுத்தி இருக்காங்க. ஆனா எத்தனை பேர் ஃபாரின் ட்ரிப் போறாங்க? அது வருஷத்துக்கு 2 ஃபாரின் ட்ரிப். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அதாவது நம்ம இருக்கிற இடத்துல நமக்கு கிடைக்கிற பெனிஃபிட்டை நம்ம சரியா அனுபவிக்கிறோமா? நாம அதுக்காக என்ன செய்றோம்? நாம இன்றைக்கு தேவைக்கு நாம ஓடிட்டு இருக்கோம். நான் வேண்டாம்னு சொல்லல. ஆனா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஓடுங்க. கொஞ்சம் ஃபாஸ்டா இருங்க. ஸ்லோவா போற மீன், ஃபாஸ்டா போற மீன் சாப்பிட்டு போயிடும்ன்றாரு. அது உண்மைதானே? இன்னைக்கு உலகத்துல அதான் நடக்கு. ஏங்க உங்க ஊர்ல இருந்து ஒரு பஸ் கிளம்புது. அதே பஸ் இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் அடிக்கடி பார்க்கிறது, கிருஷ்ணகிரில இருந்து
ஒசூருக்கு போற இடத்துல பார்த்தீங்கன்னா 2 பஸ்ஸு. பிரைவேட் பஸ்ஸு கிளம்பும், கவர்மெண்ட் பஸ்ஸும் கிளம்பும். ஆனா ஒருத்தர் முந்திக்கிட்டு ஃபாஸ்ட்டா போய் அடுத்த ஸ்டாப்பிங்ல எப்படி டிக்கெட் எடுக்கிறது? அந்த போட்டி இருக்குமா? இருக்காதா? கவனிச்சிருக்கீங்களா? வெங்கடேஷ் சார், இது அந்த பகுதியில உள்ளவங்கள கேட்கிறேன். இதே சேலம், ஈரோடு அதே மாரி போட்டி இருக்கும். சார் குட் மார்னிங் சார். ஆமா சார், உண்மைதான் சார். ஏன்னா இதெல்லாம் வந்து நான் அடிக்கடி இப்ப இல்ல, முன்னாடி பஸ்ல போற காலத்துல நான் வந்து சேலம், ஈரோடு, சேலத்துலேருந்து ஈரோடு போனாலும் இதே மாரி தான் போட்டி. பிரைவேட் பஸ்ல ஏறுனா ஃபாஸ்ட்டா கொண்டு போயிடுவாங்க. அதே மாரி இங்கே தருமபுரி டூ ஒசூர், தருமபுரி டூ கிருஷ்ணகிரி, இது மாரி நெறைய நீங்க பார்த்திருப்பீங்க. அதாவது பிரைவேட் பஸ்ஸுக்கும், கவர்ன்மென்ட் பஸ்ஸுக்கும் ஒரு பெரிய போட்டி நடக்கும். இல்ல 2 பிரைவேட் பஸ்ஸா இருந்தா பெரிய அது இன்னும் ஃபாஸ்ட்டா இருக்கும். எவ்வளோ ஃபாஸ்ட்டா போய் டிக்கெட் அப்ப இன்னைக்கு ஒரு பஸ்ஸிலேயே ஃபாஸ்ட்டா போனா தான் அவனால அவனுடைய இலக்கை அடைய முடியும். இல்ல அவங்களுடைய டார்கெட்ட அடைய முடியும். இன்னும் அதிகமான டிக்கெட்ட ஏத்த முடியுன்ற ஃபாஸ்ட்ல போகும்போது, இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதமான ப்ராடக்ட் பிளான் உள்ள நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல நம்ம இருக்கிறோம். அப்ப நம்ம எவ்வளோ ஃபாஸ்ட்டா இருக்கணும்? நாளைக்கு பார்த்துக்கலாங்க. டைம் கிடைக்கும்போது பார்த்துக்கலாங்க. சில பேரு அது எனக்கு புரிஞ்சுக்கவே முடியல அவங்கள. எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு எதுவுமே பேசாம இருக்கிறாங்க. ட்ரெய்னிங் மீட்டிங் அட்டெண்ட் பண்றாங்க. ஆனா வெளிய பேச மாட்டேன்றாங்க. இதனால என்ன காரணம்னு நீங்க சொன்னீங்கன்னா எங்களுக்கு புரியும். அது மாரி இருக்க நண்பர்கள், ஏன் உங்களால பேச முடியல? இன்னைக்கு அஜய் சூரி சார் இவ்வளோ அழகான கருத்துக்கள சொன்னாரு. இன்னைக்கு V20 டெல்லியில நடக்க போது. ஜூன் 2ஆம் தேதி. யார், யார் அதுக்கு தயாரா இருக்கீங்க? யார், யார் டீம்ல இருந்து எத்தன பேரு ரெடியா இருக்கீங்க? எத்தன பேரு டிக்கெட் புக் பண்ணிட்டீங்க? அது V20 அதுக்கு எப்படி புக் பண்ணணும்ன்றத நேத்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. கரெக்ட்டா? எத்தன பேர் அதுக்கு புக் பண்ணிட்டீங்க? ஒரு லட்சம் பேர் 1,00,000 பேர் மத்தியில அந்த ஃபங்ஷன் நடக்க போது. அந்த 1,00,000த்துல நீங்களும் ஒரு ஆளா? இல்ல 1000த்துல ஒரு ஆளா? நீங்க அத சொல்லுங்க. ஜெகதீஷ் சார் அவர் ரெடி ஆயிட்டாரு. வெங்கடேஷ் சார் அவரு டீமோட போறாரு. வேற யார், யார் ரெடியா இருக்கீங்க? ஒரே ஒரு விஷயத்த மட்டும் பார்த்துக்கங்க. நம்ம கம்பெனி எந்த லெவல்ல போய்க்கிட்டு இருக்கு. நாமெல்லாம் எந்த லெவல்ல எந்த இடத்துல இருக்கிறோன்றத தெரிஞ்சுக்கிறதுக்கான இடம் தான் V20. V20 செலிப்ரேஷன். வெஸ்டீஜ் 20. நானும் வெஸ்டீஜ்ல இருக்கிறேன் அப்படின்றத விட, வெஸ்டீஜ் எனக்குள்ள இருக்குதா? வெஸ்டீஜ் எனக்குள்ள எப்படி செயல்படுது? இதெல்லாம் பார்க்கும்பொழுது தான் நீங்க நெறைய இடத்துல அத நீங்க பேச முடியும். லைவா பார்க்கலாம். வீட்ல உட்கார்ந்து நீங்க வந்து லைவா பார்க்கலாம். ஆனா அங்க போகும்போது தான் வெற்றியாளர்களுடைய கூட்டத்துல நாமளும் சங்கமிக்கும்போது தான், அந்த வெற்றி எவ்வளோ பெரிய வெற்றி, ஒரு இமாலய வெற்றிய நாமளும் அடையணும். இப்ப எஸ்பி பரேல், சித்தார்த் சிங் சார், குமார் குல்விஜய் சார், ஜிஜேந்திர நாயக், விக்கி ஜெய்ஸ்வால் இந்த மாரி அம்பாசிடர்ஸோடலாம் பிஎம்சிஎம் மெம்பரோடலாம் ஒவ்வொரு ஃபாரின் ட்ரிப்லயும் நாங்க பேசுறோம். அவங்களோட டிஸ்கஸ் பண்றோம். அவங்களோட பேசும்போது நெறைய பாயிண்ட்ஸ் கிடைக்கும். அப்போ அவங்களுடைய இப்ப 2 பேருடைய லைஃப் ஸ்டைல் பார்த்தோம். எஸ்பி பரேல் சார் அண்ட் நம்ம சித்தார்த் சிங் சார். அப்ப அந்த லைஃப் ஸ்டைல் நமக்கு வேணுமா? நம்ம அதுக்கு ஆசைப்படுறோமா? இல்ல அத அனுபவிக்கணும்னு வெறித்தனமா இருக்கிறோமா? ஆசைப்படுறது எல்லாரும் ஆசைப்படலாங்க. இன்னைக்கு நடந்து போறவன் டூ வீலர்ல போகணும்னு ஆசைப்படுறான். டூ வீலர்ல போறவன் கார் வாங்கணும்னு ஆசைப்படுறான். கார் வாங்குனவன் இன்னும் பெரிய காரா வாங்கணும்னு ஆசைப்படுறான். அவ்வளவுதான். யார் ஒருத்தன் முடிவெடுத்து அந்த இலக்கை நோக்கி சரியாக பயணம் செய்றாங்களோ, அவங்க தான் அத அடையறாங்க. கரெக்ட்டா இல்லையா? சோ இதுதான் நம்முடைய அதாவது இந்த பயணத்துல, இந்த வெஸ்டீஜ் பயணத்துல, இந்த வாழ்க்கை பயணத்துல இந்த வெற்றிய நம்ம எப்படி அடைய போறோம்? அதுக்கு நீங்க தான் முடிவெடுக்கணும். ஏன்னா இது என்னுடைய வியாபாரம்னா நான் முடிவெடுக்கணும். உங்களுடைய வியாபாரம்னா நீங்க முடிவெடுக்கணும். அந்த சோபாராணி மேடம் பாருங்க, எவ்வளோ அழகா அந்த சாம்பியன்ஸ் டேல பேசியிருக்கிறாங்க. அவங்க ஜாயின் பண்ணி 1 மாசம் தான் ஆகுது. அவங்க பிரான்ஸ் முடிச்சுட்டாங்க.
பிரான்ச் முடிச்சுட்டு அவங்க பையன் கூட ஃபாஸ்ட் ஸ்டார்ட் முடிச்சதுக்கு அவங்க போயிட்டு அங்க ரெகக்னைசேஷன் பண்ணிட்டு எல்லாம் பண்ணியிருக்காங்க. எதுக்காக நான் இத சொல்ல வரேன்னா, ஒவ்வொருத்தருக்குள்ள இருக்கிற அந்த வேகம் தான் அவங்கள ஜெயிக்க வைக்குது. ஒவ்வொருத்தர் எடுக்கிற முடிவு தான் அவங்கள ஜெயிக்க வைக்குது. ஸோ அதுக்காக தான் உங்க எல்லாருக்குமே நான் சொல்லக்கூடிய விஷயம் அதுதான். நீங்க என்ன முடிவு எடுக்கிறீங்க? நீங்க என்ன பண்ண போறீங்க? அது நீங்க தான் முடிவெடுக்கணும். சார் நேத்து ஒரு விஷயம் சாம்பியன்ஸ் டேல ஒரு மேடம் பண்ணாங்க சார். அது சொல்லவா சார்? தாராளமா சொல்லுங்க. அவங்க நேம் தெரியல. அவங்க வந்து 10 டேஸ் தான் ஆயிடுச்சாங்க நம்ம வெஸ்டேஜ்ல ஜாயின் பண்ணி. டைரக்டரை 10 டேஸ்ல முடிச்சிருக்காங்க சார். ஓகே. 10 டேஸ்ல முடிச்சிருக்காங்க. வெரி குட், வெரி குட். 10 டேஸ்ல முடிச்சிருக்காங்க சார். எந்த ஊர் மேடம் அவங்களுக்கு? எந்த ஊர்? இவங்க சௌஜன்யா மேடம் டீம் சார். வெரி குட். சூப்பர். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் சார். சோபாராணி மேடம், நீங்க கொடுக்கறது உங்க பையனா? எஸ் சார், அவங்க சன்னு தான் சார் அது. வெரி குட். எங்க ஜெயதீஷ் சாரை காணோம்? சார் நேற்று சென்னை போயிட்டேன் சார், எங்களோட இன்கம் டேக்ஸ்னுடைய ட்ரைனிங் சார் நேற்று. ஓகே ஓகே ஓகே, நோ ப்ராப்ளம், நோ ப்ராப்ளம். ஸோ இது நேற்று ஆம்பூர் டிஎல்சிபியில் நடந்த அந்த சாம்பியன்ஸ் டேவுடைய ஃபோட்டோ. அந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்க. ஸோ உடனே அதை வந்து ஏன்னா நல்லா இருக்கிற விஷயத்த உடனே நம்ம அதை பண்ணிடணும் அப்படின்றதுக்காக தான். ஜெயதீஷ் சார், டிக்கெட் புக் பண்ணிட்டீங்களா டெல்லிக்கு? எஸ் சார், ஃப்ளைட் புக் பண்ணியிருக்கோம் சார். ஃப்ளைட்டில் புக் பண்ணுறீங்களா? வெரி குட், வெரி குட். எவ்வளோ ஆச்சு? 14,000 சம்திங் சார், அப் அண்ட் டவுன். அப் அண்ட் டவுன், வெரி குட். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே தயாரா இருங்க. பறக்கிறதுக்கு தயாரா இருங்க. ஃபாஸ்டா இருங்க. அதுதான் நம்முடைய வெற்றி. ரைட்டா? ஸோ எல்லாருக்குமே ஆசைகள் இருப்பது. அந்த ஆசைகளை கனவுகளா மாற்றி, அதை லட்சியமா மாற்றி, அதற்கான பயணத்தை சரியா பண்ணாதான் நம்ம ஜெயிக்க முடியும். செய்யணும் அப்படின்னு நினைக்கிறத விட செஞ்சே ஆகணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அது முடிஞ்சிடும் வேலை. ஆனா செய்யணும்னு நினைச்சிட்டே இருந்தீங்கன்னா அதை எப்போ செய்யறோம்னு நமக்கே தெரியாது. எப்போ செய்து முடிக்க போறோம்னு நமக்கே தெரியாது. அதனால பிளான் பண்ணுங்க. இது எல்லாருக்குமே சாத்தியம். எல்லாராலையும் முடியும். ஆல் தி பெஸ்ட். ஹேவ் a great day. சார் குட் மார்னிங் சார். குட் மார்னிங். சார் திருக்குமார் சொல்லிட்டு பழனிவேல் சார் டீம்ல ஒருத்தர் புதுசாக வந்திருக்கார் சார், வெல்கம். அவர் உள்ள இருக்காரா? இருக்கார் சார். பேர் என்ன சொன்னீங்க? திருக்குமார் சார். ஓ, திருக்குமார் சார், குட் மார்னிங். வெல்கம் டு த ஒண்டர்ஃபுல் வேர்ல்ட் ஆஃப் வெஸ்டீஜ். வெல்கம் டு டீம் விக்டரி. இன்னைக்கு பல சாதனைகள் நடந்துகிட்டு இருக்கு. சாதனைகள் நடக்கிற இடத்துல நீங்க இன்னைக்கு புதுசா ஜாயின் பண்ணிருக்கீங்க. சரியான நேரத்துல, சரியான வாய்ப்புல, சரியான லீடர்ஷிப்ல ஜாயின் பண்ணிருக்கீங்க. வாழ்த்துக்கள். வெல்கம். குட் மார்னிங். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங் சார். சார் இது என்ன மாதிரி ஜாப்ன்றது நேற்று தான் ஜாயின் பண்ணிக்க ஒன்றும் தெரியல. இப்போதான் ஜாயின் பண்ணிருக்கேன். சார் கேக்குதுங்களா? கேக்குது. ஒவ்வொரு நாளும் வாங்க. இந்த வாய்ப்பை பற்றி தெரிஞ்சுக்கிங்க. அதே மாதிரி உங்க அப்ளைன்ட்டையும் டெய்லி பேசுங்க. சரி சரி, ஓகே சார். அதாவது இந்த வாய்ப்புல நீங்க ஜெயிக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் உங்க அப்ளைன்ட்ட டெய்லி பேசணும். சரி சரி, அப்ளைனோட கனெக்ஷன்லயே இருந்தீங்கன்னா நீங்க ஜெயிச்சிருவீங்க. அப்ளைன்ட்ட டெய்லி காலைல ஒரு 5 நிமிஷம் பேசுங்க போதும். ஓகே சார். அது வந்து உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷனை தரும், நிறைய நாலேஜ் தரும், நிறைய அப்டேட் தரும். அதே மாதிரி நிறைய ஐடியாவை கொடுக்கும். இன்னைக்கு ஜெயிச்சவங்க ஒவ்வொருத்தரும் கொடுக்கக்கூடிய ஐடியா உங்களை ஜெயிக்க வைக்கும். ஓகே சார், ஓகே சார். அது இன்றைக்கு அரசியலோ சினிமாவோ எதுவா இருந்தாலும் சரி, ஜெயிச்சவங்கள எல்லாரும் ஃபாலோ பண்றாங்களா இல்லையா? ஆமா சார். அப்ப அதே மாதிரி இன்னைக்கு வெஸ்டீஜ்ல ஜெயிச்சவங்கள நம்ம ஃபாலோ பண்ணணும், நம்ம ஜெயிச்சிடலாம். உங்களுடைய ஸ்பான்சர் யாரா வேணாலும் இருக்கலாம். யாருக்கு வேணாலும் யார் வேணாலும் ஸ்பான்சரா இருக்கலாம். பட் உங்களுக்கு ஒரு மென்டர் வேணும். உங்களுக்கு ஒரு குரு, உங்களை அட்ராக்ட் பண்ணவரு, உங்களை இந்த பிசினஸ்ல இவர் நமக்கு சரியா கைட் பண்ணுவாரு, இவரை நம்பி போனா நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்னு யாரை நீங்க மென்டரா எடுக்கிறீங்களோ அவங்கள கூட கைப்பிடிச்சுக்குங்க. ஒருத்தர் மென்டரா எடுத்த பிறகு, என்னுடைய குருன்னு எடுத்த பிறகு அந்த குருவை டெய்லி
மீட் பண்ணணும். சரி சார். மேபி தூரமா இருக்கலாம். இன்னைக்கு இருக்கிற வேலை, இன்னைக்கு இருக்கிற அவசர உலகத்துல மீட் பண்ண முடியாம இருக்கலாம். ஆனா டெய்லி பேச முடியும். அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் இல்ல 15 டேஸ் ஒன்ஸ் கம்பல்சரி மீட் பண்ணுங்க. மீட் பண்ண முடியலையா ஜூம்ல பேசுங்க, வீடியோ கால்ல பேசுங்க. இது மாதிரி நீங்க இது எல்லாருக்குமே தான் நான் சொல்றேன். இத நீங்க ஃபாலோ பண்ண மட்டும் தான் நீங்க ஜெயிக்க முடியும். ஓகே சார். நம்ம ஃபுல் எனர்ஜியா இருக்கோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பீங்க. உங்களுடைய வேலைகள் வந்துகிட்டே இருக்கும். டேக் டைவர்ஷன், டேக் டைவர்ஷன், டேக் டைவர்ஷன்னு சென்னையில இருந்து திருப்பதி போற மாதிரி ஆயிடும். நம்ம சரி. போக வேண்டிய இடம் எங்க அப்படின்னா, திருவொற்றியூர்ல ஸ்டார்ட் பண்ணி நுங்கம்பாக்கம் ஆபீஸ் போறதுக்கு டேக் டைவர்ஷன் எடுத்து நான் திருப்பதிக்கு போனா எப்ப நுங்கம்பாக்கம் ஆபீஸ் போறது? கரெக்ட்டா? இன்னைக்கு சென்னையில போறதுக்கு நம்ம என்ன ரூட்ல முடிவெடுக்கணும், யார் கூட போகணுன்றத முடிவெடுக்கணும், போணும். நம்ம ரூட்டே தெரியாம எங்கேயும் போக முடியாது. அதனால நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா சரியான ஒரு முடிவெடுத்து டெய்லி அவங்களோட பேசணும். அதே மாதிரி நம்ம டவுன் லைன்ல யாரு ஃபாஸ்ட் ஸ்டார்ட் பண்ணணும் அவங்களோட டெய்லி பேசணும். யாரை ஃபாஸ்ட் ஸ்டார்ட் பண்ண வைக்க போறோம், யாருக்கு கீழே ஃபாஸ்ட் ஸ்டார்ட் பண்ண வைக்க போறோம். ஸோ யார் நம்முடைய கோர் லீடர்ஸ், அந்த கோர் லீடர்ஸோட டெய்லி பேசுங்க. நிச்சயமா சக்சஸ் வரும். வாழ்த்துக்கள். லாஸ்ட் மந்த் அச்சீவ் பண்ண அத்தனை பேருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். மே மாதம் எல்லாருக்குமே லீவு, ஸ்கூலுக்கு போகணும், குழந்தைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பணும், இந்த மாதிரிலாம் வேலையெல்லாம் சொல்ல முடியாது. இன்னும் வெயில் அடிக்குது. காலையில உங்களுடைய ஃபீல்டு ஒர்க்கை 12 மணிக்குள்ள முடிச்சிருங்க. ஈவினிங் 4 மணிக்கு பிறகு கண்டினியூ பண்ணுங்க. அது மாதிரி பிளான் பண்ணி ஒர்க் பண்ணுங்க. எல்லாருக்கும் பெரிய வெற்றி காத்துக்கிட்டு இருக்கு. அதுல டீம் விக்டரியில யாரு சரியா உண்மையா தொடர்ந்து உழைக்கிறாங்களோ அவங்களுக்குலாம் நிச்சயமா வெற்றி கிடைக்கும். சொல்றதை செய்யுங்க. இன்னைக்கு டீம் விக்டரியில மேடம் என்ன சொல்றாங்க அதை ஃபாலோ பண்ணுங்க. அதை ஃபாலோ பண்ணால தாங்க இன்னைக்கு 13 வருஷமா நான் சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கேன். ஒரு நல்ல ஒரு லக்ஸரி லைஃப், நல்ல ஒரு ஜாலி லைஃப், நல்ல ஒரு நிம்மதியான வாழ்க்கை எனக்கு கிடைச்சிருக்கு, சந்தோஷமான வாழ்க்கை கிடைச்சிருக்கு அப்படின்னா முழுக்க வெஸ்டீஜ்ல இருந்து கிடைச்சதுதான். வெஸ்டீஜ்ல மேடம் என்ன சொல்றாங்களோ அதை நான் ஃபாலோ பண்ணேன், நான் ஒர்க் பண்ணேன். சொல்றதை மட்டும் கேட்டுட்டு நான் என் வேலையை பார்க்கல. எம்ஆர்எஃப்ல 8 மணி நேரம் வேலை பார்த்தா வெளியே 10 மணி நேரம் ஒர்க் பண்ணேன். டெய்லி வெறித்தனமா வேலை செஞ்சேன். ஏன்னா எம்ஆர்எஃப்ல இருந்து வேலையை ரிசைன் பண்ணிட்டு வெளியே வரணும். முதல்ல அந்த கஷ்டமான வேலைக்கு, மாச சம்பளம் வாங்குற வேலைக்கு நான் போக கூடாதுன்றத முதல்ல முடிவு பண்ணேன். 2வது அதை விட அதிகமான வருமானத்தை எடுக்கணும்னு முடிவு பண்ணேன். வெளியே வந்தேன். இன்னைக்கு சந்தோஷமா இருக்கிறேன். அதுதான் இன்னைக்கு சக்சஸ்ஃபுல்லான லைஃப். இன்னைக்கு நம்ம பிள்ளைங்களுக்கு நல்ல முறையில் கல்யாணம் பண்ணணும், இல்ல நல்லா படிப்பு கொடுக்கணும் அப்படின்னா இது எல்லாத்தையுமே நான் சாட்டிஸ்ஃபேக்ஷனா கொடுத்துருக்கிறேன். இப்போ அண்மையில கூட லாஸ்ட் வீக் என் பொண்ணு கல்யாணம் நடந்தது. அதுக்கு ஒரு சில நண்பர்கள் வந்திருந்தாங்க. நம்ம டேவிட் சார், அப்புசாமி சார், வெங்கடேசன் சார், புஷ்பலதா மேடம்லாம் வந்திருந்தாங்க. எப்படி இருந்தது சார்? சார் குட் மார்னிங் சார். குட் மார்னிங். மேரேஜ் வந்தது. நான் ஒவ்வொரு மேரேஜுக்கும் ஒரு 1 hour 1.5 மணி நேரத்துக்கு மேல இருக்க மாட்டேன் சார். நான் போனா அது வந்துருவேன். போனோமா மொய் கொடுத்தோமா கிளம்பி வந்துட்டே இருப்பேன். ஆனா அன்னைக்கு அந்த இடத்துல ஒரு நம்ம ரிலேஷனோட கல்யாணத்துக்கு கூட அப்படி உட்கார மாட்டேன் சார். ரொம்ப ஹாப்பியா இருந்தது, சூப்பரா இருந்தது. வெரி கிரேட் சார். ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் அதையும் மீறி நல்லா இருந்தது சார். தேங்க்யூ ஸோ மச் சார். இங்க இருந்த டிஜே, போட்டோஷாப் எல்லாத்தையும் அனுபவிச்சீங்களா? அனுபவிச்சேன் சார். போட்டோ எடுத்திருக்கோம் சார். நம்ம டீமாவும் எல்லாருமே சேர்ந்தும் எடுத்திருக்கோம் சார். வெரி குட், வெரி குட், கிரேட், சூப்பர். சூப்பரா இருந்தது சார். அந்த மெமரி எப்பவுமே இருக்கணும்ன்றக்காக தான் நான் அதை அரேஞ்ச் பண்ணேன். ஓகே ஓகே, குட் சார், சூப்பரா இருந்துச்சு சார். அதாவது இன்னைக்கு நம்ம எல்லாருமே சிறப்பா செய்யணும். அப்ப சிறப்பா என்ன பண்ண முடியும்? ஏன்னா என் பையன் கல்யாணத்துக்கு தாம்பளை பை கொடுத்தேன். பை கொடுக்கும்போது அதை துணி பை கொடுத்து இதை நெகிழியை பயன்படுத்துவதை தவிர்ப்போம், மண் வளத்தை காப்போம்னு போட்டு வெஸ்டீஜ் ரூபன் ஃபேமிலின்னு போட்டு ஒரு பை கொடுத்தேன், மஞ்சள் பை. அப்போ அதை விட இதுக்கு ஒரு கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா இருந்தாலும் இது இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்றதுனால இதை பண்ணும். ஸோ ஒன்றை விட எது பெட்டரா இருக்கும், எது நல்லா இருக்கும் அப்படின்றத பார்த்து செய்யணும். அப்படின்னா கையில பணம் வேணும், வேற ஒண்ணும் வேண்டாம்.
அது எல்லாத்தையுமே ஏற்பாடு பண்ணது நம்ம விக்டோரியா மேடத்துடைய பையன் தான். ஆண்டோ தான் எல்லாமே ரெடி பண்ணாரு. ஃபோட்டோகிராஃபில இருந்து, டிஜேல இருந்து, ஃபோட்டோஷாப்ல இருந்து எல்லாமே. ஸோ ஒரு ஈவெண்ட்ட எப்படிலாம் பண்ணணுன்றத டிஸ்கஸ் பண்ணோம், செஞ்சோம். ஆனா பணம் குடுத்தா கூட அத சிறப்பா செஞ்சு குடுத்தது அவர்தான். ஸோ எதுக்காக சொல்ல வரேன்னா, நம்ம எல்லாருமே ஆசைப்படுறோம். பிள்ளைங்கள நல்ல ஸ்கூல்ல படிக்க வைக்கணும். நல்ல ஒரு வாழ்க்கைய தேர்ந்தெடுத்து குடுக்கணும். நல்லபடியா கல்யாணம் பண்ணணும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு நல்ல வீடு கட்டி குடுக்கணும். வீடு வாங்கி குடுக்கணும். இதெல்லாம் ஆசைப்படுறோம். இது எல்லாமே வெஸ்டீஜ்ல கிடைக்கும். அதனால சிறப்பா செயல்படுங்க. எல்லாருக்கும் ஒரு நல்ல வாழ்க்கை காத்துக்கிட்டு இருக்கு. ஒரே ஒரு விஷயம் தான். உங்க அப்ளைன் யாரா வேணாலும் இருக்கலாம். உங்க ஸ்பான்சர் யாரா வேணாலும் இருக்கலாம். வெஸ்டீஜ கத்துக்கிட்டு நீங்க தொடர்ந்து செய்தால் வெற்றி நிச்சயம். யாருக்காக வெஸ்டீஜ் பண்றோம் அப்டின்னா, நான் எனக்காக, என் குடும்பத்துக்காக நான் பண்றேன் ஃபர்ஸ்ட்டு. அடுத்தது என் டீம்ல உள்ள என் நண்பர்களுக்காக. அடுத்தது டீம் விக்டரிக்காக. ஸோ இத சிறப்பா எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். முதல்ல என் குடும்பத்துக்காக நான் பண்றேன் அப்டின்னாலே, உங்களுடைய வேகம், உங்களுடைய சுறுசுறுப்பு, உங்களுடைய டெய்லி பண்ணக்கூடிய பிரசன்டேஷன் இது எல்லாமே தானாவே நடக்கும். நமக்குள்ள இதுவரைக்கும் நம்ம அந்த இத சரியா பண்ணலன்னா, இன்னைலருந்து முடிவெடுங்க. யாரையும் எதிர்பார்க்காதீங்க. நீங்க பேசுங்க. பேசுறது தப்பா கூட இருக்கும். அது தப்பே கிடையாது. கத்துக்கிறதுக்கு தப்பு பண்றது தப்பே கிடையாது. நீங்க வேற எந்த தப்பும் பண்ணல. தவறா பேசுனீங்கன்னா, எதிர்ல இருக்கவங்களுக்கு தெரியாது. ஆனா நீங்க ரெக்கார்ட் பண்ணி திரும்ப போட்டு கேட்கும்போது, உங்கள எப்படியெல்லாம் நீங்க மாத்திக்க முடியும்ன்றத உங்கள நீங்க திருத்திக்க முடியும். ஒரு நல்ல ஒரு சிற்பியா நீங்க மாறி, உங்கள நீங்களே செதுக்கிக்க முடியும். நானே கல், நானே சிற்பி. இப்ப என்னைய நானே நான் கல்லா இருக்கிறவன், நான் என்னைய செதுக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னா, அதுல எந்த பிரச்சனையும் வராது. எந்த ஈகோவும் வராது. நான் ஒரு தப்பு பண்ணா, அந்த தப்ப நானே திருத்திக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன்னா, அங்க ஈகோ வராது. ஆனா இன்னொருத்தர் உங்கட்ட ஒரு சில விஷயங்கள சொல்லும்போது, "சார் நீங்க பேசுனது சரியில்ல. நீங்க சொன்னது சரியில்ல." அப்படின்னு சொல்லும்போது, அங்க ஈகோ எட்டி பார்க்கும். அவர் மேல உங்களுக்கு கோபம் வரலாம், வெறுப்பு வரலாம். ஆனா அத மாற்றி நீங்களே உங்கள மாத்தணும். இன்றைக்கு வரைக்கும், நேற்று வரைக்கும் நான் சோம்பேறி. நேற்று வரைக்கும் நான் பிரசன்டேஷனே குடுக்கல. பரவாயில்ல. இன்றையிலிருந்து ஆரம்பிங்க. ஸ்டார்ட் யுவர் டே வித் கிரேட் மேசிவ் சக்சஸ். நீங்க எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ, எந்த அளவுக்கு நேரத்த குடுக்குறீங்களோ, அந்த அளவுக்கு சக்சஸ் வரும். ஏன்னா இதெல்லாம் நாங்க அனுபவிச்சு சொல்றோம். கரெக்ட்டா ஒரு வெஸ்டீஜ் எடுத்து 23, 24 மாசம் கம்ப்ளீட் ஆகல. நான் வந்து வேலைய ரிசைன் பண்ணேன். ரிசைன் பண்ணும்போது என்னுடைய இன்கம் 82,000. எம்ஆர்எஃப்ல வேலை பார்த்துட்டே பார்ட் டைமா பண்ணி 2 வருஷம் ஆகும்போது 82,000. அப்ப ராஜன் சார் என்ட்ட கேட்டாரு. 1,00,000 ஆகட்டுங்க. உங்க சம்பளம் 20,000. 1,00,000 5 மடங்கு வந்த பிறகு ரிசைன் பண்ணக்கூடாதான்னு. நான் சொன்னேன், "சார், நான் ரிசைன் பண்ணா 1,00,000 வாங்கிடுவேன் சார்ன்னு. கமிட்மெண்ட்ட குடுத்தாச்சு. நமக்கும் கொஞ்சம் சார்ட்ட சொல்லிட்டோமேன்ற ஒரு உள்ளுக்குள்ள ஒரு வேகம். ஒர்க் பண்ண ஆரம்பிச்சேன். அடுத்த மாசம் என்னுடைய இன்கம் 1,50,000. ஒரே மாசத்துல ஒரு ரூ. 70,000 இன்கிரிமெண்ட் வேற எங்கேயாவது கிடைக்குமான்னு யோசிச்சு பாருங்க. எந்த பிசினஸ்லயாவது இந்த மாரி சொல்லி வச்சு அடிக்க முடியுமான்னு பாருங்க. எந்த அளவுக்கு உங்களுடைய உழைப்பை நீங்க போட ஆரம்பிச்சுறீங்களோ, அங்க கிடைக்கும். இன்னைக்கு நெறைய பேரு பிசினஸ்ன்னு கட்டிப்பிடிச்சுன்னு உட்கார்ந்து இருக்கிறீங்க. அதுல என்ன லாபம்? என்ன லாபம் சம்பாதிச்சீங்க? எவ்வளவு கடன் வாங்கியிருக்கீங்கன்றத கொஞ்சம் பாருங்க ஃபிரெண்ட்ஸ். நான் யாரையும் வேலைய விடுங்கன்னு சொல்லல. கடைய விடுங்கன்னு சொல்லல. வியாபாரத்த விடுங்கன்னு சொல்லல. எக்ஸ்ட்ரா 1 மணி நேரம், 2 மணி நேரம் டெடிகேஷனா வெஸ்டீஜ்க்காக குடுங்கன்னு சொல்றேன். குடுத்தீங்கன்னா உங்க லைஃப் ஸ்டைலும் மாறும். உங்களுடைய வாழ்க்கை தரமும் மாறும். ஏன்னா மாறும்னு நம்ம உட்கார்ந்திருந்தா மாறாதுங்க. நாம மாறணும். நாம அதுக்கு நம்மள தயார்படுத்தணும். நம்மள தயார்படுத்தினா தான் நம்ம வாழ்க்கை மாறும். இன்னைக்கு புதுசா வந்தவங்க 10 நாள்ல டைரக்டர் முடிக்கிறாங்க. சோபாராணி மேடம் 20 நாள்ல டைரக்டர் முடிச்சாங்க. எப்படி இதெல்லாம் சாத்தியம்? நம்ம என்னைக்கோ ஒரு நாள் டைரக்டர் முடிச்சுட்டு இன்னும் நம்ம சைடு வேல்யூ மெயின்டெயின் பண்ண முடியாம உட்கார்ந்திருக்கிறோம். என்னைக்கோ சில்வர் முடிச்சுட்டு சைடு வேல்யூ மெயின்டெயின் சில்வர் முடிச்சுட்டு நம்ம எல்ஓபிக்கு அடுத்தது போணும். வாட் நெக்ஸ்ட்? நான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு முறையும் நான் சொல்லக்கூடியது இதுதான். உங்களுடைய லெவல ரீபர்ச்சேஸ் ஆஃபரோட கம்ப்ளீட் பண்ணுங்க. போன மாசம் என்ன லெவலோ இந்த மாசம் 18ஆம் தேதியோட கம்ப்ளீட் பண்ணிட்டு 18ஆம் தேதி வரக்கூடிய பிவி எக்ஸஸா இருக்கணும். அது உங்கள அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும். போன மாசத்த விட இந்த மாசம் பிவி அதிகமா இருக்கணும்.
அதுல குறியா இருங்க. மினிமம் 10%. போன மாசம் 1000 பிவி பண்ணியிருந்தீங்களா? இந்த மாசம் 1100. கட்டாயம் 3 மாசம் கழிச்சு உங்களால ஒரு மேசிவ் சக்சஸ் குடுக்க முடியும். 10% நீங்க அதிகமா கொண்டு வரணும்னு முடிவு பண்ணிட்டீங்கனாலே, அது 20%, 30%, 40% ஏன் 100% விட எக்ஸ்ட்ரா வரும். ஸோ முடிவெடுத்து செயல்படுங்க. வெற்றி நிச்சயம். விஷ் யூ வெல். தேங்க் யூ. சோபாராணி மேடம், உங்களுக்கு வாழ்த்துக்கள். ரொம்ப சிறப்பா அழகா பேசியிருக்கீங்க. இன்னும் நன்றி நிறைய சார். குட் மார்னிங் நிறைய சார். குட் மார்னிங். நன்றி சார். மிகப்பெரிய நன்றி சார். நான் உண்மையாவே இது எதிர்பார்க்கல சார். என்னோட வீடியோ எல்லாம் குயிக்கா வரும்னு சொல்லிட்டு. ரொம்ப நன்றி சார். வெஸ்டேஜ் கம்பெனிக்கு, எங்க ட்ரைனர்ஸ்க்கு எல்லாமே நான் நன்றி சொல்லிக்கிறேன் சார். கிரேட் மேடம். தேங்க்யூ சோ மச். அதாவது நான் அடிக்கடி சொல்லக்கூடியதுதான். நீங்க ஜெயிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா, இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு எந்த வழியிலயாவது சப்போர்ட் பண்ணும். கண்டிப்பா சார். நீங்க கடவுள்ட்ட வேண்டும்போது கடவுள் நேரடியா வரலனா கூட யார் மூலமாவது வந்து அந்த வெற்றியை கொடுப்பார். நீங்க என்ன வேணும்னு கேட்கிறீங்களோ அதை அடையணும்னு நீங்க முடிவு பண்ணி அதற்காக நீங்க செயல்படும் பொழுது இந்த பிரபஞ்சமும் கடவுளும் உங்க கூட வந்து செயல்படுவாங்க. கண்டிப்பா இது சார். என்னுடைய வாழ்க்கையில நான் பார்த்த அதிசயங்கள், நான் பார்த்த அற்புதங்கள். நான் நிறைய மிராக்கிள பார்த்திருக்கிறேன். வெஸ்டீஜ் லைஃப்லயும் சரி, வெளியேயும் சரி. எதற்காக நாம ஆசைப்படுறோமோ, எதற்காக தேடி ஓடிட்டு இருக்கோமோ, அது எல்லாமே கிடைச்சிருக்கு. கண்டிப்பா சார். அதனால யார் முடிவெடுத்தாலும் சரி, இன்றைக்கு அதாவது என்னுடைய ஸ்பான்சர் இன்றைக்கு வெஸ்டீஜ்ல இல்ல. ஆனா நான் வெஸ்டீஜ்ல இருக்கேன். அதுக்காக தான் சொல்றேன். உங்கள யார் ஸ்பான்சர் பண்றாங்க, இல்ல யார் வெஸ்டீஜ்ல கூட்டு வராங்க, இன்றைக்கு யார் வழிகாட்டுறாங்க, இதெல்லாம் இல்ல. நீங்க ரெடி ஆயிட்டீங்க அப்படின்னா, உங்களுடைய வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது. உங்களுடைய ஸ்பான்சரை விட, உங்களுடைய மென்டரை விட நீங்க அதிகமா ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பும் கிடைக்கும். கண்டிப்பா அது சார். முழு மூச்சா நீங்க ஒர்க் பண்ணும்போது, உங்களுடைய ஒவ்வொரு நிமிடமும், ஒவ்வொரு சிந்தனையும், ஒவ்வொரு நொடியும் நீங்க ஒர்க் பண்ற வெஸ்டீஜ எந்த அளவுக்கு நேசிக்கிறீங்களோ, அந்த அளவுக்கு வெஸ்டீஜ்ல இருந்து உங்களுக்கு வருமானமும் வரும். உங்களுடைய டீமும் வளரும். உங்களுடைய புகழும் வளரும். உங்களுடைய லெவலும் வளரும். கண்டிப்பா சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சோ மச். Thank you. Thank you. Thank you, friends. Thank you all. Have a great day. Thank you, sir. Thank you, all leaders.